வணக்கம். மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜயும் காவேரியும் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுற்றுறாங்க. ஊர் சுற்றிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே சாரா இருந்துட்டு எதுக்கடி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம காவேரிக்கு இல்லைம்மா வேலை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாங்க. ஆனால் நம்ம சாரதா எதுவுமே நம்புகிற மாதிரி தெரியல. இங்கே பாருடி, உண்மையை சொல்லலைன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம காவேரி எந்த பதிலுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. சரி, என்னவோ பண்ணி தொலைஞ்ச விட்டுரு, இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு கேளு அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கிட்ட சாரதா சொல்லவும், காவேரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு இன்னைக்கு கிளம்பு, நாம் கோர்ட்டுக்கு போயிட்டலாம், வக்கீலை பார்த்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸு அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் நிற்கிறாரு. விஜயை பார்த்த சாரதா ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நீங்கள் எதுக்காக தம்பி வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா கேட்கவும், விஜய் இருந்துட்டு நான் காவேரியை அழைச்சிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சாரதா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, நீங்கள் எதுக்காக காவேரியை கூப்பிட்டு போகணும், இன்றைக்கி நாங்கள் வக்கீலை பார்க்க போகிறோம், நாங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, என்ன அத்தை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றலாம் கேட்குறாங்க. அத்தை கிட்ட நல்லா சொல்லாதீங்க, என்ன உறவாடுற வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, நீங்கள் இங்கே வரவே வராதிங்க அப்படின்ற மாதிரி சாரதா ரொம்பவே கோபமாக சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, அவர் என்ன சொல்ல வராருன்னு ஃபஸ்ட்டு கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் போதும், பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் எதையும் கேட்குற மாதிரியும் இல்லை, பண்ணுற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தி இருந்துட்டு, சாரதா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, தம்பி என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் கண்டிப்பாக காவேரியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பேன் அத்தை, எனக்கு காவேரி மட்டும்தான் உலகமே, எல்லாம் காவேரி தான் நினச்சிட்டு இருக்கப்ப நீங்கள் என்ன காவேரி கூட இருந்து பிரிச்சிடாதீங்க அத்தை அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்பவே சாஃப்டாக கேட்டுட்ருக்க. சாரதா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தம்பி, கண்டிப்பாக நான் காவேரியை உங்கள் கூட அனுப்பவே மாட்டேன். விஜய் இருந்துட்டு அவளுக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் காவேரியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாமல் காவேரி எல்லாம் உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற போது செக் பண்ணாங்க இல்லையா ப்ரெக்னென்ட் கிட்டு, அதை எடுத்துகிட்டு நம்ம சாரதா கிட்ட கொடுக்குறாங்க. என்னடி இது அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம காவேரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா, நம்ம கங்கா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, நம்ம சாரதாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வாய் அடித்து போய் நிற்கிறாங்க. நம்ம சாரதா நம்ம காவேரியை எதுக்காகடி இதெல்லாம் மறைச்ச அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே காவேரி கிட்ட கேட்கவும், அம்மா நான் அப்போ சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு முழு சந்தோஷமாக கிடைச்சிருக்குமா, விஜய் நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு, எனக்கும் அவர் கூட வாழணும்னு விருப்பம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கம்மா உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கேட்கவும், நம்ம கங்கா அம்மா காவேரி விஜய் கூடவே வாழட்டுமா, விடுமா, ஏமா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கவும், நானாடி விஜய் கூட வாழக்கூடாதுன்னு சொல்கிறேன், எல்லாம் நான் தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே, நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சாரதை கேட்கவும், நடக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, நம்ம காவேரி விஜய் கூட வாழ்கிறது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியை கூட சாரதா வாழ ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.